அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் வலுவடைந்ததற்கு முன்பாகவே மக்காவில் சுமையா பின் ஹயாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தாயும் பெண்ணும் ஆவார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து உண்மையை கேட்டது முதலில் அவர் மற்றும் அவருடைய குடும்பம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் ஆனார்கள். அவருடைய ஈமான் இஸ்லாமின் பகைவனான அபூ ஜஹலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. கணவர் யசிர் மற்றும் மகன் அமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு அவர் பல நாட்கள் பாலைவனத்தின் வெப்பமான வெயிலில் பொது வெளியில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், யசிரின் குடும்பத்தினரே, உங்களின் இடம் சொர்க்கத்தில் உள்ளது. எந்த மிரட்டலும் எந்த வேதனையும் அவரை லா இலாஹா இல்லல்லா என்ற வார்த்தையை விட்டுவிட செய்யவில்லை. அபூஜாலின் கொடுமை அதிகரித்தது. அவர் மீது ஈட்டியால் தாக்கி உயிரை எடுத்தான். அவர் இஸ்லாத்தின் முதல் ஷஹீதாவாக அசைக்க முடியாத தைரியத்தின் சின்னமாக ஆனார். அவருடைய கதை பல தலைமுறைக்கும் சபரும் உறுதியும் வழங்கியது. இன்றும் அவருடைய பெயர் நமக்கு நினைவூற்றுகிறது. ஈமான் என்பது எந்த தியாகத்திற்கும் உரியது.